ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டேக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இந்தியா போயிட்டு வரப்ப இந்த கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்தோடனே வச்சிருந்தோம் அப்படின்னா நாக்கரிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அத்தனை குழம்பு நம்ம தலையில விழுந்திருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணியிருக்கணும். ஒரு வாரம் கிச்சன்லேயே அப்படியே போட்டு வச்சுட்டு இன்னைக்கு நான் குழம்பே வைக்க போறேன். இன்னைக்கு செய்ய போற காம்பினேஷன் யார் ஊரெல்லாம் செய்வீங்கன்றது என் கூட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. கருணக்கிழங்கு நல்லா கழுவி விட்டுட்டு ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா எலும்பு கறியை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதை லைட்டா உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருணக்கிழங்கு எல்லாம் தோலை உரிச்சு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. புளியெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா புளிக்குழம்பு நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வைக்க போறோம். நம்ம யார் ஊர் சைட்லாம் வந்து கொண்டக்கடலையில கறி போட்டு வைப்பீங்க, மட்டன் போட்டு, அதே சேம் காம்பினேஷன் தான் கருணக்கிழங்குல மட்டன் போட்டு வைக்க போறோம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் பூ, குழம்பு மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருணக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, புளியும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுட்டு குழம்பு கூட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிரும். தாளிக்கிறது எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மனமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கங்க, புளி தண்ணி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மட்டன் வந்து தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் வேஸ்ட் பண்ணாம இதில் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சையா அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதனால வெந்து கொதிச்சு வத்தணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கிழங்கையும் கறியை ஆட் பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கறியை ஆட் பண்ணிட்டு 5 to 10 minutes நல்லா அந்த குழம்புல இருக்க மசாலாவோட ஏறட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கிழங்கு ஆட் பண்ணிக்கங்க. இந்த குழம்பு செய்யும் போதெல்லாம் எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன செய்வாங்க, நெய் சோறு வந்து தாளிச்சு விட்டுருவாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு இன்னைக்கு நெய் சோறு இல்ல தாளிச்சு சோறு ஆக்குறதுக்கு சுத்தமா டைம் இல்லைங்க காலையில. நான் இந்த குழம்பு வச்சா அந்த காம்பினேஷன்லாம் செய்யணும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி தான் இந்த கிழங்கு 2 வாரமா நான் எதுவுமே செய்யாம இருந்தேன். கடைசியில பார்த்தா வெள்ளை சோறாக்கி விட்டேனப்பா. இந்த பீன்ஸ் கட் பண்ற அந்த கட்டர் இருக்கு இல்லையா, கண்டிப்பா உங்கள்கிட்ட தனி வீடியோவா போடுறேன். உண்மையாவே செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. கட் பண்ண அத்தனை பீன்ஸுமே ஒரே ஷேப்பா வந்துருந்துச்சுங்க. வித்தின் 5 minutesக்குள்ள கட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்தியா போகாதவங்க எல்லாரும் நமக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாலட் எப்படி பண்ணணும்னு தனி வீடியோவே நான் கொடுக்குறேன். ஒயிட் ரைஸ், கருணக்கிழங்கு குழம்பு, பீன்ஸ் பொரியல், சாலட். இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன சமைச்சிங்கன்றதை மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க.